சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 13/4/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட்டை மாடு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான காலக்கண்ணோடைங்க, டாப் குவாலிட்டியான காலக்கண்ணோட கறவை மாடு இருக்குதுங்க. குட்டை மாடு ஒரு செவலை கிடாரி கன்று இருக்குதுங்க. ஒரு பிள்ளை கண்ணில் சரியான ரவுடியான பொறப்பில் ஒரு கன்று, ஒரு காலக்கன்று இருக்குதுங்க. ஒரு காங்கை மட்டும் ஒரு காங்கிரஸ் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று இருக்குதுங்க. நல்ல பால்மையில் வெண்மையான கண்ணுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துருக்கிறது ஒரு செவலை கன்று, கிடாரி கன்று, காங்கை கண்ணுங்க. நல்ல ரத்த செவலையில் வரக்கூடிய கண்ணுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. கண்ணு பார்த்தா வண்டியிலேருந்து வந்து இறக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயர் நம்பாமல் தெரியும். நல்லா ரெட்டத்திமல் அமைப்புங்க. கண்ணு நல்லா நெட்டு வெட்டில் இருக்கும். சுழி சுத்தம்ங்க. மாடு நல்லா கைகால் நோக்கத்தோட பெரிய மாடாக வந்து சேரக்கூடிய மாடு. நல்லா ரத்தச்சேவலையில் காங்கேயம் கன்று, நேர்கொம்பில் வரக்கூடிய கன்று, செவலை கன்று, கிடாரி கண்ணுங்க. இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. நேரில் பார்க்க வர விருப்பம் இருக்கிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் 100% பண்ணி கொடுத்துட்றோம். நேற்று வரைக்கும் பதிவில் வந்த கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது பிடிச்சதுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க. இந்த ஒரு 10 மாதமான சுழி சுத்தமான செவலை கன்று, கிடாரி கண்ணுங்க. நல்ல தாடக்குடி இல்லாத கன்று, கிடாரி கண்ணுங்க. குறைப்பழுது கிடையாது, கழிப்புச்சுள்ளி கிடையாதுங்க. நல்ல நெட் நீளத்தில் நல்ல டாப்பான மாடாக வந்து சேருங்க. நல்லா வாய் கடிச்சு இருக்குது. கொண்டு போய் தரமாக வளர்த்துனீங்கன்னா நல்ல மாடு, தெளிவான மாடாக வந்து சேருங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 27,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் கேட்குறது ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது அந்தந்த ஏதாவது நம்ம ஊருக்கு பக்கத்தில் கொண்டாந்து இறக்கி விட்ருவீங்களா, நம்ம எதாவது வண்டி வச்சு எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துல உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்றோமுங்க. உங்கள் வீட்லேயே கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு எடுத்துக்கிறோமுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர் மாவட்டத்துலேங்க. கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகளும் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன தேவையோ மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்தீங்கன்னா, நேரில் வந்து உங்களுக்கு எந்த மாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாமுங்க. இந்த கன்றை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். நல்ல கன்று, குவாலிட்டியான கன்றுங்க. காங்கை மாட்டோட கன்று, ரத்தச்சவலையில் வரக்கூடிய கன்று, கிடாரி கன்று. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு 3ஆம் மாடுங்க. பள்ளிச்சந்த மாடு தானுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 உயரம் தான் இருக்குங்க. ஒரு டைனிங் டேபிள் சைஸில் தான் இருக்கும். நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் இருக்குங்க. கன்று மாட்டுக்கு மீறின மிஞ்சின கன்றுங்க. ஜல்லிக்கட்டு காலைக்குன்னு சேர்க்கப்பட்டு பிறந்த கன்றுங்க. நல்ல தரமான கன்று. நல்ல ஒரு ரெட்டத்திமல் அமைப்பில், ரெட்டநாடி உடம்புலைங்க, பின்மாடு ஏற்ற வால் சனத்தில் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக கன்றுங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் மேலே வரக்கூடிய கன்றுங்க. மாடு வந்து கறம்பைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் இன குட்டை மாடுங்க. கறவைக்கு காலணைக்க வேண்டியதில்லை. கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம். ரொம்ப மினியேச்சர் சைஸுங்க. அதாவது மாட்டோட உயரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் என்ன உயரம் இருக்குமோ அந்த உயரம் தான் இருக்குங்க. கன்று காலக்கன்று நல்ல ஜல்லிக்கட்டு காலைக்கு பிறந்த கன்றுங்க. எப்போவுமே அந்த மாதிரி காலையில் தான் சேர்த்து வாங்கலாமா, போன ட்ரிப்பும் அந்த மாதிரி காலைக்கு தான் சேர்த்திக்கிறாங்க. கண் நல்ல தரமான கண்ணாக உளுந்துருக்குதுங்க. மாட்டில் வந்து பால் நல்லா வளமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிழங்கு மாதிரி பூசணிக்காயிட்டு வந்து சேருங்க. இருக்கிற பாலை வந்து அரைப்படி 3/4 லிட்டர் தான் இருந்தது அப்படின்னா, பால் கறந்தது போக வந்து கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் 22 நாள் ஆச்சு. கறந்தது போக கன்றுக்குட்டி இந்த அளவுக்கு ஸ்டைலாக நல்ல உடம்பு கட்டில் நல்ல வலுவழுப்பில் வந்து சேராதுங்க. இந்த மாட்டோட முழு கறவைத்திறன் அப்படிங்கிறது நேரம் ஒரு 1.25 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. தெளிவாக கேட்டுக்குங்க. 1.25 லிட்டர் பாலில் தாராளமாக 1.25 தாராளமாக கறந்துக்கலாம். கறந்துட்டு நம்ம கண்ணை கூட்டுட்டு வந்தோம்னா கன்று வந்து நல்லா மிஞ்சின கண்ணாக வந்துடும். மாடு பல் சேர்ந்துக்கிச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். மாடு இருக்க வேண்டிய சுழி தெளிவாக இருக்குங்க. முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சுழி இருக்குது. மாட்டுக்கு ஒரே சுழி, கண்ணுக்கு ஒரே சுழிங்க, நெத்தியில் ஒரே சுழி தெளிவாக இருக்கும். ஏருக்கு மாறான சுழி கிடையாதுங்க. மாடு அதே மாதிரி கறவைக்கு அப்படித்தானுங்க. காலணைக்க வேண்டியதில்லை. காலையில் 1 லிட்டர் ஒரு 1.25 லிட்டர் கறந்துக்குங்க. சாயந்தரம் நீங்கள் ஒரு 1 லிட்டர் கறந்துட்டு கன்றுக்குட்டி கூட்டிங்கன்னா குறைஞ்ச விலையில் லோ பட்ஜெட்டில்
ஒரு குட்டை மாடு நல்லா டாப் கிளாஸான காலக்கண்ணோட. இந்த கன்று நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விலைக்கு விற்கும், அந்தளவுக்கு கன்று வந்து சேர்ந்துருமுங்க. நல்ல முறையாக கறந்துட்டு விற்றிங்கனாலும் மாடு வந்து உங்களுக்கு செனை பண்ணிட்டிங்கன்னா மீண்டும் ஒரு கன்று போட்டுக்கும். இல்லைனாலும் நம்ம திருப்பி கொடுத்தீங்கனாலும் மாடு செனையும் பேர் நம்மளே வாங்கிக்கலாம். காலக்கன்று ஒரு 20 நாள் ஆன கன்றுங்க. சுழி சுத்தம், கறவைக்கு காலணைக்க வேண்டியதில்லை. மாட்டோட நேரம் ஒரு 1 to 1.5 லிட்டர் கறந்துட்டு கன்றுக்குட்டி கொடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 27,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. வேணும்னா நேரில் வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வேணாலும் கொண்டு போய்க்கலாமுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் 3ஆவதாக பார்க்குறதுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரான்னு சொல்லலாமுங்க. குராவில் நல்ல ரவுடித்தனமான கன்று, ஒரு செங்குரா கன்றுங்க. கண்ணுக்கு வயது ஒரு 6 மாதம் இருக்கும். செங்குராவில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் படவடுப்பு தோற்றத்தில் கண்ணாமூடியில் நல்லா ரவுடித்தனமான கன்று. இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஒரு 6 மாதத்தில் நல்லா சுறுசுறுப்பு படவடப்பில்லைங்க. நல்லா செங்குரா கன்று. ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே மிரட்டினோம்னா பாயறக்கு வந்துடுமுங்க. இந்த நேரத்துக்கு உண்டான குணமே வந்து பார்த்திங்கன்னா மிரளும். அந்த மிரளைக்கு தாண்டி நம்ம வந்து மிரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக பாயறக்கு வந்துடும். கண்ணுக்கு 6 மாதமாச்சு சொல்லி சுத்தம் குறைப்பழுது கிளப்பி சொல்லி கிடையாதுங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இதையும் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வந்து பார்த்தாலும் சரி, நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் தெளிவாக முடிவு எடுத்த பின்பு நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா போதுங்க. வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தோமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதிவாக தான் போட்டிருக்கிறோம். ஒரு காங்கை மாட்டுக்கு இந்த காங்கிரஸ் தார்ப்பாக இருக்கிற ஊசி மாற்றி போட்டு பிறந்த கன்று கலப்பின கன்றுங்க. அதாவது நாட்டு மாட்டு ஊசி தான் போட்டு காங்கை மாட்டுக்கு வந்து தார்ப்பாக இருக்கிற காங்கிரஸ் வேணும் கன்று இறக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு பிறந்த கன்று கிடாரி கன்று. சுழி சுத்தமாக இருக்கும். இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. நல்ல வாய் கிடைச்சி இருக்குது. நல்ல வெண்மையான பால் மேலேயான நிறத்தில் வந்து சேரக்கூடிய கன்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் ஒரு மாடு, அதாவது வெண்மை மற்றும் காது உள்மடலில் பின்னாடி அரை கைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெண்மையான ரோஸ் கலர் நிறத்தில் வரக்கூடிய கன்றுங்க. சுத்தமான வெண்மையில் மல்லிகைப்பூ வெண்மை மாதிரி வேணும்னா கண்ணை தேர்வு செய்யுங்க. நல்ல கிராஸ் கன்றுங்க. காங்கை மற்றும் தார்பார்கள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த காங்கிரஸ் கிராஸ் ஊசி போட்டு பிறந்த கன்றுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். வாய் கடிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குப்பையில் கொண்டு போய் கேட்டிங்கன்னா பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சுங்க. வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இந்த ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய பதிவில் போட்டதில் ஸ்டாக் இருக்கக்கூடிய கன்றுங்க. வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் 21 ரூபா சொல்லியிருக்கிறவங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ வீடியோ எது வேணாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிற மாடுகள் கன்றுகளுக்கெல்லாம் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா தெளிவாக மாடு வந்து தெளிஞ்சு வந்துடுங்க. இந்த கன்றுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வடவுடன் தோல் நைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெருமுடியோடு கிடந்ததுங்க. பூச்சி மாத்திரை போட்டு 10-20 நாள்லேயே வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேணும்னா நீங்கள் கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா நல்ல ஒரு கறவை திறன் வரக்கூடிய தலையத்தில் ஒரு 3-3.5 கறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு
கிராஸ் மாடாக நம்ம வீட்டில் வளர்த்திக்கலாம். மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.